குண்டு 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 குண்டு. என் இனிய வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கி நான் குண்டு தோசை செய்ய போகிறேன். நேற்று நாங்கள் குண்டு தோசைக்கு அரைச்சி வச்சுனாங்க. இன்றைக்கி குண்டு தோசை செய்ய போகிறேன். இப்போ நான் வாழ்ந்த போது எங்களுடைய அம்மா செய்தது அந்த சாப்பாடு எங்களோட ஊரில் எப்படி செய்வாங்க அதைத்தான் நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து காட்டுறேன். என்னென்னு சொன்னால், நான் ஊரை விட்டு வெளிக்கிட்டே கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகிட்டுது. அப்போ நாங்கள் செய்த சாப்பாடுகள், அப்போ சாப்பிட்ட சாப்பாடுகளை தான் நான் இப்போ உங்களுக்கு இன்றைக்கி செய்து காட்டுறேன். இந்த குண்டு தோசை ஏஜ் அட்டன் பண்ணினாக்களுக்கு, குழந்தை பிறந்த அம்மாக்களுக்கு கூடுதலாக சத்து எனர்ஜின்னு சொல்லி செய்து கொடுப்பினேன். சிவப்பரிசியை வச்சு உளுந்து போட்டு, கிட்டத்தட்ட உளுந்தும் அரிசியும் கிட்டத்தட்ட ஒரே அளவில் இருக்கணும். ஏன்டா உளுந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லமன்னு சொல்லி எங்களுடைய அம்மாக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேருக்கு உளுந்து சாப்பாடு தான் கூடுதலாக செய்து கொடுப்பினோம். உளுந்து, நல்லெண்ணெய், முட்டை இது மூண்டும் மெயினாக இருக்கும். அதே மாதிரி தான் நான் இந்த உளுந்தும் சிவப்பரிசியும் வச்சு இந்த குண்டு தோசை நல்ல சத்தானது, எனர்ஜியாக இருக்கும். அதை நீங்கள் யார் வேணுமென்றாலும் சாப்பிடலாம். கூடுதலாக அந்த நேரங்களில் தான் செய்து கொடுப்பினோம். பிள்ளைகளுக்கும் சரி அம்மாக்களுக்கும் செய்து கொடுப்பினோம். இதை தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இன்றைக்கி இது எங்களோட வீட்டு இரவு சாப்பாடு. நீங்கள் வேணுமென்றாலும் இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள். அந்த குண்டு தோசைக்கு சைட்டாக தொட்டுக்கிறதுக்கு கச்சான் சட்னி வைக்க போகிறேன். கச்சான் சட்னி சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். இந்த கச்சான் சட்னி தோசை, இட்லி, பூரி, தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி எதுக்கு வேணுமென்றாலும் இந்த கச்சான் சட்னியை செய்து சாப்பிட்லாம். வாங்க இப்போ செய்யலாம், பார்க்கலாம். இந்த குண்டு தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களில் தேங்காயை மிக்ஸி ஜாருக்கு போடுறேன். முதல்ல இந்த தேங்காயை நல்லா அடிக்கலாம். தேங்காயை நான் ஃப்ரீசரில் போட்டு வச்சினேன். அதனால் குயிக்காக அடிபடும். நீங்கள் வேணுமென்று சொன்னால் அப்படி ஃப்ரீசரில் வச்ச தேங்காயை கூட எடுத்து அரைச்சி கொள்ளலாம். இப்போ குயிக்காக பவுடராக வந்துடும் தேங்காய். உடனே திருவின தேங்காயண்டா ஈரலிப்பாக இருக்கும். ஃப்ரீசரில் இருந்தது தண்ணி விட அரைக்கும் போது குயிக்காக அடிபடும். ஒரு 4 உள்ளியை 4 பிளந்துருக்கிறேன். அதையும் இந்த தேங்காயோட சேர்க்கிறேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம் உடைச்சி வச்சுருக்கிறேன். அதில் இருந்து ஒரு கையளவு சின்ன வெங்காயம், ஒரு 10-15 சின்ன வெங்காயம் அதையும் இதோட சேர்க்கிறேன் தேங்காயோட. இதில் மிளகு, சீரகம், வெந்தயம், 1.5 தேக்கரண்டி மிளகு, 1.5 தேக்கரண்டி சீரகம், 1.5 தேக்கரண்டி வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து ஊற போட்டிருக்கிறேன். அரிசி ஊற போட்ட நேரமே நான் இதையும் ஊற போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 10 மணித்தியாலத்துக்கிட்ட ஊறி இருக்குது. எங்களுக்கு குளிர்காலம் தொடங்கினதால் இந்த ஊற போடைக்குள்ள கொஞ்சம் ஏர்லியான டைம் எடுத்து ஊற போடும். இதை மூடிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்க போகிறேன். அப்போ தான் நல்ல கூலாக அடிபடும். மிளகு, சீரகம், வெந்தயம், தேங்காய், உள்ளி எல்லாம் சேர்ந்து நல்லா அடிபடும். இந்த அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஊற்றுறேன். பத்து மணித்தியாலம் உளுந்தெடுத்து ஊற வச்சினான். 2 கப் உளுந்தெடுத்து ஊற வச்சினான். இதை இப்போ அரைக்கிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டால் தான் உளுந்து அரைபடும். அதையும் நல்ல பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ அடித்த உளுந்தை முதல் அரைச்சதோடு சேர்க்கிறேன்.
இது வந்து பொங்கலுக்கு பாவிக்கிற சிவப்பரிசி, குத்தரிசி இல்லை, சிவப்பரிசி. சிவப்பரிசி மீன்ஸ் சிவப்பு பச்சை அரிசியை 10 மணித்தியாலம் ஊற போட்டிருக்கிறேன். இந்த அரிசியை இப்போ அரைக்கிறேன். இப்போ உளுந்து அரைச்சா அப்புறம் அரிசியை அரைச்சிங்கள்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அரிசிக்கு தண்ணி விட்டு அரைக்கணும், நல்லா கூலாக அடிக்கணும். அரிசி வந்து சூப்பராக அடிபட்டுட்டது. ஒரு லைட்டான ஒரு குருணியாக தன்மையாக இருக்கும், அது பரவாயில்லை. பெரிய குருணி இல்லாமல் இருந்தால் சரி. இதையும் இந்த உளுந்தோடு சேர்க்கிறேன். ஒரு டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் சீனி, பைகார்பனேட் சோடா 1/2 டீஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு கையை கழுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். தண்ணி எதுவும் விடக்கூடாது. இப்போ நாங்கள் அரைச்ச தண்ணியே போதும். நாளைக்கு இந்த குண்டு தோசையை சுடும்போது தான் நாங்கள் வந்து தண்ணி காணாட்டிக்கு விடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவனை சூடாக்கிட்டு, நான் எப்படி தோசை அப்பமா புளிக்க வைப்பேனோ அதே மாதிரி தான் இதையும் புளிக்க வைக்க போகிறேன். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு குளிர்காலம் தொடங்கினதால் எங்களுக்கு வெளியில் வச்சால் புளிக்காது. நல்லா கையை வச்சு கரைக்கணும். 4-5 நிமிஷம் நல்லா கையை வச்சு கரைச்சால்தான் இந்த மாவும் புளிச்சு வரும். நல்ல வாசமாக இருக்குது. 3 மினிட்ஸ் அவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணினான். கீழே வந்து அவன் வந்து சுடும். அதனால் ஒரு ஸ்டாண்ட் ஒன்றை உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாவை தூக்கி வைக்கிறேன். இதை வந்து கிட்டத்தட்ட 14-15 மணித்தியாலம் புளிக்கணும். அப்போ தான் நல்லா வரும். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். தோசைமா நல்ல திக்காக இருக்குது. கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். இவ்வளோ திக்கோடு சேர்க்க தேவையில்லை. லைட்டாக உப்பு டேஸ்ட் பார்க்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு, ஒரு டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் தண்ணி. இது வந்து இட்டலி பதத்தில் இருக்குது. அப்போ கொஞ்சம் திக்காக இருக்கிறதால கொஞ்சம் தண்ணி சேர்த்தா தான் தோசையும் நல்லா வரும். ஒரு அடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பார்க்கணும். ஓகே, சத்தான தோசை. ஓகே, இன்னும் கொஞ்சம். ஓகே, நல்லா கரைச்சிட்டு தோசையை சொல்லலாம். ஊர்லேயே அம்மா வந்து இப்படி தான் குண்டு தோசை செய்வாள். சின்ன ஒரு இரும்பு சட்டியை எடுத்துட்டு இப்படி கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு, கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் மாவு எடுத்து இதுக்குள்ளே ஊற்றுறாரு. இது அப்படியே மூடி விடுறாரு. இதை திருப்பி மற்ற பக்கம் திருப்பி விடணும். ஐயோ, குண்டு தோசை, குண்டு தோசை. நான் இதையே குழிப்பணியாரத்துக்குள்ளே செய்ய போகிறேன். என்னென்னு சொன்னால் இதில் செய்து கொண்டிருக்க டைம் போய்டும். நிறையவா செய்தால் ஒரு ஆளுக்கு ஒரு பிளேட், ஒரு ஆளுக்கு கொண்டு அப்படியே செய்து கொடுத்துட்டா ஈஸியாக இருக்கும். குழிப்பணியாரம், இதெல்லாம் குண்டு தோசை. நீங்கள் வேணுமெண்டா நெய் கூட சேர்க்கலாம். ஆனால் நெய்யை விட நல்லெண்ணெய் தான் உடம்புக்கு நல்லது. நெருப்பை குறைச்சி விட்டுட்டு இனி மாவை எடுத்து கரைச்சி, ஒவ்வொரு காலம் மாவை அள்ளி எடுக்க கரைச்சி எடுக்கணும்.
மேலே கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விருப்பப்பட்டால் விட்டுக்கொள்ளலாம், ஆனால் நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு மூடியை போட்டு மூடி ஒரு நிமிஷம் விட்டு திறந்து பார்க்கலாம். Uyuyuyu. Gundu gundu. Gundu gundu. இந்த சட்னியை வேணுமெண்டா நீங்கள் தாளிக்கு போடலாம். நான் ஆல்ரெடி தாளித்தபடியே எனக்கு இனி தாளிக்க விருப்பம் இல்லை. ஓகே, இன்றைக்கு வந்து எங்களோட ஊர் குண்டு தோசை. இதுதான் எங்களோட ஊர் குண்டு தோசை. இது எனக்கு பார்க்கும்போது பழைய ஞாபகம் வருது. எப்படி உள்ளே எப்படி அவிஞ்சிருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குமெண்டு. இந்த நல்லெண்ணெய், இந்த வாசமும், உள்ளி, வெங்காயம், வாவ் சொல்லி வேலை இல்லை. அந்த மிளகு சீரகம் எனக்கு அந்த சின்ன வயசில் சாப்பிடும்போது பிடிக்காது இதை சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து அதை சாப்பிட வைக்கல, நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் தெரியாத நீங்களும் இதை செய்து சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது. நான் சும்மா சொல்லலை, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சும்மா வேணுமென்று சொன்னால் இதோட கொஞ்சம் செத்தல் மிளகாயும் சேர்த்து அரைக்கலாம். ஆனால் நாங்கள் நார்மலாக செத்தல் மிளகாய் சேர்த்து அரைக்கிறது. எந்த சட்னியோ சம்பலோ சாம்பாரோ இதோட வேணுமென்றாலும் நீங்கள் சாப்பிடலாம். அதனால் நாங்கள் செத்தல் மிளகாய் சேர்த்து அரைக்கிறதில்ல. ஆனால் அரைச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஹெல்த்தி. கவின் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருன். அம்மா ஜோக்குக்கு சொல்லல, நீ ட்ரை பண்ணி பாரு இல்லையா? ஏ, வெரி நைஸ். இன்றைக்கு உங்களுக்காக இந்த குண்டு தோசை செய்து காட்டியிருக்கிறேன். உங்களோட வீட்டில் உங்களோட பிள்ளைகளுக்கு, உங்களோட வீட்டுக்காரருக்கு, உங்களோட சொந்தக்காரருக்கு யாருக்கு வேணும்னாலும் நீங்கள் செய்து கொடுத்தது எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.